ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து மரவள்ளி கிழங்கு. அதில் வந்து நான் ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன். நார்மலாகவே நம்ம மரவள்ளி கிழங்குல என்ன டிஷ்ஷஸ் செய்தாலும் வீட்டில் உள்ள பசங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேரட் சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒரு மெஷர்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். இவ்வளோ இருக்குது. இந்த கேரட் சீவல், இந்த பெரிய இது இருக்குல்ல, இதில் தான் நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இப்போ மாற்றிடலாம். அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும். அதுக்கு தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 1/4 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடலாம் சுகர். இது கூடவே ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் நட்ஸு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் தான், அதை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுறேன். நான் வந்து சுகரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதாக ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இந்த டேஸ்ட்டை தூக்கி காட்டுறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்சு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது பச்சையாக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக இதை ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கை வச்சு எல்லா இடமும் அந்த சுகர் படணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதில் தான் நான் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். இதில் நம்ம இது வச்சிடலாம். இதை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம இதை வந்து வைக்கணும். அப்போ தான் நல்லா நம்ம பீசஸாக கட் பண்ணும்போது ஈஸியாட்டு நமக்கு கட் பண்ண வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம்தான். இது வேண்டாம்னா நம்ம அது கூட ஆட் பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி இப்படி வைக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பீசஸாக கட் பண்ணும்போது அப்படி ஈஸியாக வரும் கட் பண்ணுறதுக்கு. நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு இட்லி பானையில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வச்சாச்சு. இது மேலே நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறேன். இது வந்து பாதாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இட்லி பாத்திரம் நல்லா சூடாயிட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலேயாக்க நம்ம இதை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது ஒயிட் கலர் இருந்தது, இப்போ வந்து லைட்டு எல்லோவிஷாக இருக்குது. அப்படி குத்தி பார்க்கலாம் வெந்துதா என்னன்னு. நல்லா வெந்துட்டுது, மாவா இல்லை. அப்படி கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா அப்படி ஸ்டிக்கியாக இருக்கும், லைட்டாக ஒட்டும். நல்லா வெந்துட்டுது. இதை ஆற வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும். வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு பீசஸாக கட் பண்ணணும். நல்லா ஆறிட்டுது. சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆகிட்டுது.
சுவையான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. நார்மலாக நம்ம மரவள்ளி கிழங்குல என்ன டிஷ்ஷஸ் செய்தாலும் வீட்டில் உள்ள பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடிக்கடி செய்து கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸு செய்து கொடுத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குல செய்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.